செக்யூரிட்டி அக்கா இருக்காங்க. அவங்க பேரு மலரு. ஒரு பொண்ணு, ஒரு பையன் அவங்களுக்கு. பொண்ண கட்டி குடுத்து 2 குழந்தை இருக்குது. பையனுக்கு இன்னும் பொண்ணே கிடைக்கல. அவங்கள எனக்கு பார்க்கும்போதெல்லாம் எங்க அம்மா மாரி தான் தெரியும். ரொம்ப வெகுளின்னு சொல்லுவாங்கல்ல, அது அவங்க தான். வெகுளி எல்லாமே. அப்படி நம்ம "அப்படியால? ஆ" அப்படின்னுவாங்க. அப்புறம் "ஏன்டி இப்படி பண்ற?" அப்படிம்பாங்க. அதான் நம்ம பொண்ணு அம்மா எப்படி பேசுவாங்களோ அப்படிதான் பண்ணுவாங்க. அது "அக்கா அக்கா அவங்க அவங்க வந்தா நான் இல்லன்னு சொல்லிட்டேன்" அப்படின்னேன். "ஏன்டி பண்ண?" அப்படின்னு. "இல்ல கதவு தட்டினேன். அவங்க அவங்க வீட்டுக்கு இல்ல பக்கத்து வீட்டுக்கு தெரியாம கதவு தட்டிட்டேன்" அப்படின்னு. "ஏன்டி இப்படி பண்ற? போடி நான் பேசிக்கிறேன்டி" அப்படின்னுவாங்க. அந்த மாரி நேத்து உடம்பு முடியல. பாவம் அவங்களால உட்காரவே முடியல. இந்த வயசுலயும் செக்யூரிட்டியா வந்து, செக்யூரிட்டி வேலையும் பண்றாங்க. பிளஸ் டெய்லரிங் வேலையும் பண்றாங்க. கூட போடுறாங்க. ஆமா. எல்லாத்துக்கும் ஒரே காரணம். அவங்க வீட்டுக்காரர் வந்து ரொம்ப குடிப்பாரு. ஆ எவ்வளோ சொல்லி சொல்லி பார்த்தாங்களாம் கேட்கலையாம். இப்ப என்ன பண்றாருன்னா, இந்த அவங்க கட்சியில போய் சேர்ந்துக்கிட்டு டெய்லி அவங்க அந்த ஆஃபீஸுக்கு போறேன்னு அங்கேயே குடிச்சுட்டு அங்கேயே எப்பயாவது ஒரு வீட்டுக்கு வருவாராம். இருந்தும் பிரயோஜனம் இல்லம்மா. அதுக்காக நான் அப்படியே விட முடியுமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணுக்கு பையன் சம்பாரிக்கிறான். இருந்தாலும் அந்த சம்பளத்த வச்சு குடும்பத்த பார்ப்போமா, பொண்ணுக்கு பண்ண முடியுமாம்மா. அதனால நான் வேலைக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அ இங்கேருந்து துணி வாங்கிட்டு போய் நைட்லாம் துணி தச்சு மறுநாளே ஒரே நாள்ல ப்ளவுஸ் தைக்கிறது, கூட போடுறது. மலர் அக்கா வந்து ஒரு யூனிக் கேரக்டர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மலர் அக்காவ.